Hello students, welcome to Solve with Pressure. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன். மிக்சர் அண்ட் அலிகேஷனில் பேசிக்கான அலிகேஷன் ரூலை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அலிகேஷன் ரூல். இந்த அலிகேஷன் ரூலை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு நிறைய எக்ஸாம்ஸில் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் ஐபிபிஎஸ் இது மூணுலேயுமே மிக்சர் அலிகேஷனில் கேட்குற கொஷின்ஸை ஒரு 30 to அதிகபட்சமாக ஒரு 60 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம டேரெக்டாக கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். மிக்சர் அண்ட் அலிகேஷன் இது நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஆவரேஜில் யூஸ் பண்ண முடியும், ப்ளஸ் ஸ்பீடில் சில கான்செப்ட் ஸ்பீட் அண்ட் டைமில் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் எஸ்ஐசிஐ, அதுக்கப்புறம் வேறு எங்கே யூஸ் பண்ணலாம், பர்சன்டேஜில் யூஸ் பண்ண முடியும். பர்சன்டேஜில் என்னென்ன மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணலான்னா, அந்த இன்கம் சேவிங்ஸ் கான்செப்டில் யூஸ் பண்ணலாம். அதை தவிர நம்ம வேறு எங்கே யூஸ் பண்ணலாம், எஸ்ஐசிஐ சொல்லிட்டோம், பர்சன்டேஜில் இருக்குது. மிக்சர் அண்ட் அலிகேஷன் அதை விட்டுட்டோம் பார்த்தீங்களா, மிக்சர் அண்ட் அலிகேஷன். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் நம்ம அலிகேஷனை யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அலிகேஷன்னா என்ன, ஒரு ஹை வேல்யூ ஒரு லோ வேல்யூ, ரெண்டு வேல்யூ ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 20 ரூபா இருக்கிற ஒரு அரிசியும் 40 ரூபா இருக்கிற ஒரு அரிசியும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிற மிக்சிங் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்னவாக கிடைக்கும்னா ஒரு 30 இருக்கும். அலிகேஷன் ரூலில் ஒன்று எப்பயுமே சின்னதாக இருக்கும், லோவாக இருக்கும், இன்னொன்று எப்பயுமே ஹையாக இருக்கும், மிடில் இருக்கிற ரெண்டுத்துக்கும் மீனாக இருக்கும், ஐ மீன் பிட்வீன் த வேல்யூஸாக இருக்கும். இதுக்கு நம்ம அலிகேஷன் ரூல் படி ஹை டு மீனை மைனஸ் பண்ணணும், மீன் டு லோவை மைனஸ் பண்ணணும். பிகாஸ் நமக்கு எப்பயுமே பெருசில் இருந்தால் சின்னதை மைனஸ் பண்ணுவோம். இது இங்கே இதில் பார்க்குறப்போ இது பெருசு, இது சின்னது. ஸோ 30 - 20 10, 40 - 30 10. ஸோ 1:1 ரேஷியோ. எப்பயுமே கீழே ஒரு ரேஷியோ கிடைக்கும். இந்த ரேஷியோ தான் எதை டினோட் பண்ணுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட், ஒரு பாய்ஸோடைய ஆவரேஜ் இருக்குது. ஒரு பாய்ஸோடைய ஆவரேஜ், ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் ஆவரேஜ் அண்டு கேர்ள்ஸோடைய ஆவரேஜ் இருக்குது. இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப டோட்டல் ஆவரேஜ் நம்ம கொடுத்துருப்பாங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப கிடைக்கிறது நமக்கு பாய்ஸோட கவுண்ட்டு ப்ளஸ் கேர்ள்ஸோடைய கவுண்ட்டு கிடைக்கும். இது நமக்கு ஆவரேஜில் யூஸ் பண்ணும்போது. செகண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இப்போது ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. ஒரு காஸ்ட் ப்ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு காஸ்ட் ப்ரைஸ், 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் காஸ்ட் ப்ரைஸை மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு மிடில் கிடைக்கிறது நமக்கு சிபி தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்படி எடுக்கிறப்போ சிபி டு சிபியை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறப்போ நமக்கு கீழே கிடைக்கிறது குவான்டிட்டி ரேஷியோ. ஒரு காஸ்ட் ப்ரைஸையும் இன்னொரு காஸ்ட் ப்ரைஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது குவான்டிட்டி ரேஷியோ. இதை மறக்கக்கூடாது. தேர்டு, இப்போது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் ப்ராஃபிட்டில் விற்கிறோம், அதே குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்டை லாஸ் ஆர் ப்ராஃபிட் எதில் விற்கிறோம். இப்படி ரெண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் ஆர் லாஸ். உள்ளேயும் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டோம்னா பாட்டமில் கிடைக்கிறது சிபி ஆஃப் த ப்ராடக்ட். இந்த மேலே பார்க்குற எல்லா கான்செப்ட்டுக்கும் கொஷின்ஸ் வந்து நம்ம கீழே பார்க்கலாம், பின்னாடி போக போக பார்க்கலாம். நாலாவது கான்செப்ட், டைம் அண்ட் ஒர்க்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு, ஒரு ஸ்பீடையும் இன்னொரு ஸ்பீடையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்பீடு உள்ளே போடுவோம். கிடைக்கிற ரேஷியோ நமக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ கிடையாது, டைம் ரேஷியோ தான் நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பீடும் இன்னொரு ஸ்பீடையும் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரேஷியோ டைம் ரேஷியோ. 5, பவுலிங் ஆவரேஜ். பவுலிங் ஆவரேஜ் வச்சு ஆவரேஜில் ஒரு கொஷின் வரும். பவுலிங் ஆவரேஜ் ப்ளஸ் பவுலிங் ஆவரேஜ்
இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு பவுலிங் ஆவரேஜ் கிடைக்கிற குவான்டிட்டி விக்கெட்டோடைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம சம்க்கு போயிடலாம். என்னென்ன பார்த்துருக்கோம்? பவுலிங் ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் லாஸு, எஸ்ஐசிஐ, ஆவரேஜ், ப்ராஃபிட். வேறு என்ன கான்செப்டில் இருக்குது? அவ்வளோதான். அதே மாதிரி மில்கை மிக்ஸ் பண்ணும்போது மில்கை தான் மிக்ஸ் பண்ணணும். வாட்டரை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வாட்டரை தான் மிக்ஸ் பண்ணணும், மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாற்றி மிக்ஸ் பண்ண ஆன்சர் வராது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், how much water must be added 240 liters of sugar solution. அப்போ இனிஷியலாக நமக்கு 240 liters sugar solution இருக்குது, which contains 50% sugar. அந்த 240 லிட்டர்ஸில் நமக்கு 50% தான் சுகர் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 40% சுகராக வரணும். அப்போ நமக்கு வாட்டர் தான் ஆட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ நமக்கு வாட்டர் கான்செப்டில் எடுக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் 50% சுகர் இருக்குது, அப்போது 50% வாட்டர் இருக்கும். இப்போது 40% நமக்கு சுகர் இருக்குது, அப்போ 60% நமக்கு வாட்டர் இருக்கும். ஸோ ஆட் பண்ணுற குவான்டிட்டியோட வாட்டர் 100. பிகாஸ் நம்ம ஆட் பண்ணுறது பியூர் வாட்டர். பியூர் வாட்டரில் எப்பயுமே 100% வாட்டர் இருக்கும். ஸோ ரேஷியோ எடுத்தோங்கன்னா இது நமக்கு 40ன்னு கிடைக்கும், இது நமக்கு 10ன்னு கிடைக்கும். இதுதான் 40 இனிஷியல் குவான்டிட்டி. மிக்ஸ் பண்ணுறப்ப மில்க் இது ஆடிங் குவான்டிட்டி. ஸோ 40 தான் உங்களுக்கு 240 அப்படின்னா ஆட் பண்ணுறது 10 எவ்வளோ? 60. அடித்து கொடுத்தோம்னா 60 கிடைக்கும். 60 தான் ஆன்சர். செகண்ட் கொஷின் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த கொஷினை பாருங்கள். எ மேன் ட்ராவல் எ டிஸ்டன்ஸ், மொத்த டிஸ்டன்ஸ் 1220 கிலோமீட்டரை 18 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறான். பார்ட்லி ஆன் ஃபுட்டு அண்ட் மீட் 40 kmph அண்ட் பார்ட்லி ஆன் பைசைக்கிள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் ஆன் ஃபுட்டு? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? மொத்தம் இவனுக்கு 18 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 1220 நம்ம எழுதிக்கலாம். நடந்து போகிறப்போ 40 கிலோமீட்டர், ஸோ 40. பைசைக்கிளில் போகிறப்போ 90 கிலோமீட்டர். ஆவரேஜ் ஸ்பீடு 1220/18 போட்டோன்னா நமக்கு ஒரு பக்கம் 40, ஒரு பக்கம் 90. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 67.77ன்னு கிடைக்கும். ஸோ இது 27.77, இது 12.67, 67, 70, 90, 22.33. சரி, 22. இப்போது நமக்கு 50, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 50 கிடைக்கும். 50 தான் நமக்கு 18 ஹவர்ஸ். அப்படின்னா 22.22 ஹவர்ஸ் எவ்வளோ? லெவல் 0.11. அப்போது 11.11 இன்ட்டு அவனுடைய ஸ்பீடு 40. 444.4. அடுத்த கொஷின். எ கிரிக்கெட்டர் அவனுடைய பவுலிங் ஆவரேஜ் 12.4 இருக்குது. அடுத்த 5 விக்கெட்டு 26 ரன்னுக்கு கொடுக்குறான். 26 ரன்னு கொடுத்துட்டு நமக்கு 5 விக்கெட்டு கொடுத்துட்றான். தேர் பை டிக்ரீசஸ் ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது
26 ரன்னுக்கு அவன் 5 விக்கெட் கொடுக்குறான்னா அவனுடைய பவுலிங் ஆவரேஜ் எவ்வளோன்னு நமக்கு பார்க்கணும். சரிங்களா? 26க்கு 5 கொடுக்குறான். இப்போ இனிஷியலாக 12.4 அப்படின்ற பவுலிங் ஆவரேஜ். 26 டிவைடட் பை 5 நம்ம போட்டோம் அப்படின்னா 5.2 பவுலிங் ஆவரேஜ். இப்போது பவுலிங் ஆவரேஜ் எப்பயுமே உள்ள 12 மாறுது. ஏன்னா 0.4 வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த பவுலிங் ஆவரேஜும் இந்த பவுலிங் ஆவரேஜும் மிக்ஸ் ஆகிறப்போ 0.4 வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 12. இது நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா 12 5.2 இது வந்து 0.4 வரும். 12 minus 5.2 12 minus 5.2 6.8. இப்போது 0.14 is 6.8. 13 14 17 இது 1 ரேஷியோ. இப்போ 1 தான் நமக்கு 5 விக்கெட்டு. 5 விக்கெட் எடுத்திருக்கான். 1 தான் நமக்கு 5 விக்கெட்டு. அப்போ 17 எவ்வளோ? 85 விக்கெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நீலம் purchased a gold chain and silver chain 8000. If she sold gold chain 24% ப்ராஃபிட்டும் சில்வர் செயினை 9% லாஸும் ஆகுது. அப்படி நடக்கிறப்போ she still earned 14.1% ப்ராஃபிட் எடுக்குது. எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் ஆர் லாஸ் மிக்ஸ் பண்ணுறப்போ இன்பிட்வீனில் என்ன எழுதுகிறோம். she sold ஃபஸ்ட்டு 24% ப்ராஃபிட், 9% லாஸ் அப்படிங்கிறதுனால -9 எழுதுகிறேன். ஸ்டில் அவளுக்கு 14.1% ப்ராஃபிட்டு கிடைக்கிது. இப்போது 24 - 14.1 நமக்கு எவ்வளோ? 14.1லேருந்து 24 மைனஸ் பண்ணோன்னா 24 - 14.1 போட்டோன்னா 9.9 இந்த பக்கம். இது 14.1லேருந்து பார்க்குறப்போ இது 5.1. இப்போ 5.1 + 9.9 போட்டால் 16. இந்த 16 தான் உங்களுக்கு 80,000. அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கோல்டு செயின் டு சில்வர் செயின். கோல்டு செயின் டு சில்வர் செயின். அப்போ இவங்க 2 பேருக்கு நமக்கு முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். சாரி, தப்பாக போட்டிருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஒரு பக்கம் 24%, ஒரு பக்கம் 9% லாஸு. ஸோ 14.1 ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம ரேஷியோ எடுக்கிறப்போ இது டு இது மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 9.9 கிடச்சிருச்சு. பட் இது டு இது மைனஸ் பண்ணுறப்போ 14.1 - -9 அப்படி கிடைக்கிறப்போ நமக்கு என்ன வரும்? 23.1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 23.1க்கு 9.1க்கு நமக்கு ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுத்தால் 773 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 700 அப்படிங்கிறத நம்ம சிபியாக வச்சுக்கலாம். 700 300 அவன் கேட்குறது செல்லிங் ப்ரைஸு. இந்த 700லேருந்து 124% பார்க்கணும். 300லேருந்து 91% பார்க்கணும். ஸோ இதை நம்ம பண்ணும்போது நமக்கு 868 கிடைக்கும். இதுக்கு 273 கிடைக்கும். 91% பார்த்தோன்னா இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ 868க்கும் 273க்கும் உள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா 124:39. இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். A vessel contains 240 liters of mixture containing milk and water, 5:x ratio respectively. 48 liters of mixture நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதை நம்ம இன்னொரு வெசலில் ஊற்றுறோம். when 12 liters of water is added vessel P, then the ratio of milk to water is 2:1. find the value of x. இப்போது இனிஷியலாக நமக்கு 240 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ மில்க் அண்ட் வாட்டர் இருக்குன்றது நமக்கு தெரியாது. 5:xன்னு கொடுத்துட்டான். ஸோ நம்ம டோட்டலாகவே அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 48 லிட்டர் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த பர்சன்டேஜ் எப்பயுமே மாறாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். when 12 liters of water is added, 12 liters of water நம்ம ஆட் பண்ணும்போது அதில் எந்த ஒரு மில்க்குமே நமக்கு இருக்காது. அப்போது நமக்கு அதில் 0.
இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு 2:1 அப்படின்ற ரேஷியோவில் கிடைக்குது. 2:1னா 66.66 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணுறது என்னது 12, ரேஷியோ என்னது 4:1. இப்போது இங்கேருந்து இதை மல்டிப்ளை பண்ணி இங்கேருந்து இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 4x + 0 equal to 66.66 into 5x. 5. 4x is equal to 66.66 into 5 போடும்போது நமக்கு x ஓட வேல்யூ 83.33. இது 83.33 ஃப்ராக்ஷனில் எழுதுனா இது வந்து மில்க் பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷனில் எழுதுனா 5/6. அப்போ மில்க் 5 இருக்கும்போது வாட்ரு 1 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1. A mixture contains some quantity of milk and water is in the ratio 2:1. 40% of the mixture is taken out and replaced 4 liters of water. So the final mixture milk becomes 3.2. Find the difference between the initial mixture and the final mixture. So initially நமக்கு வந்து milk and water 2:1 அப்படின்னா மில்குடைய பர்சன்டேஜ் 66.66 இருக்குது. 40% மிக்சரை வெளியில் எடுத்ததுக்கப்புறமும் நம்மக்கிட்ட இதே ரேஷியோ தான் இருக்கும். இப்போது எடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது மீதி இருக்கிறது 60% நமக்கு இருக்குது. 4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறோம், அதில் நமக்கு எந்த ஒரு மில்க் இருக்காது. ஸோ 0. ஃபைனல் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். அப்போ 3:2னா மில்க் வந்து 60%, 40% ஃபைனலாக இருக்குது. ஸோ நான் 60% மிடில் போட்டுடுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே 60 ரேஷியோ கிடைக்கிது, இங்கே 6.66 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 6.66 ஆடட் குவான்டிட்டி. இந்த 60 அப்படிங்கிறது 40% ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற குவான்டிட்டி. 6.66 தான் நமக்கு 4 ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி 4 அப்படின்னா 60 பார்த்தோன்னா 36. இந்த 60 அப்படிங்கிறது 36 எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற குவான்டிட்டி. 60% தான் நமக்கு 36 அப்படின்னா 100% வந்து பார்த்தோம்னா 60. இந்த 60 அப்படிங்கிறது இனிஷியல் குவான்டிட்டி. இதில் எடுத்ததுக்கப்புறம் 36, ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 4 ஆட் பண்ணுறோம், இது 40. இதுதான் நமக்கு ஃபைனல் குவான்டிட்டி. ஸோ 60 - 40 20 தான் ஆன்சர். அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் ஏ அண்ட் பி டுகெதர் 240. 240 ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ்னால் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 480. ஏ சால்டு ப்ராஃபிட் ஆஃப் 40%. சிபியும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? குவான்டிட்டி. ப்ராஃபிட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது சிபி. இது நமக்கு மாறக்கூடாது. ஸோ இப்போது 240, 480ங்கிறது மொஸ்ட்டாக காஸ்ட் ப்ரைஸ். ஏ சால்ட் 40%, பி சால்ட் அட் எ லாஸ் 25%, தென் த ஓவரால் த டிரான்சாக்ஷன் இஸ் 10. இப்போது மொத்த 480யுமே நமக்கு 40% ப்ராஃபிட்டில் விற்றா என்ன கிடைக்கும்? நமக்கு 480ல் 40% பார்த்தோன்னா 192. மொத்த காஸ்ட் ப்ரைஸையுமே நம்ம லாஸில் விற்றா 25% லாஸில் விற்றா நமக்கு 120. இந்த ப்ராஃபிட்டும் இந்த லாஸும் மிக்ஸ் ஆகும்போது தான் நமக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கிது, 10 ரூபாய் ப்ராஃபிட்டு. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்கே 182 கிடைக்கும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது 113 கிடைக்கும். 130, 182. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். இதுதான் சிபி ரேஷியோ. 312 தான் நமக்கு 480. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் பி 182 எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். இப்போது 480 × 182 டிவைடட் பை 312 போட்டு
அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 280 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். இது இல்லாமல் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 100 கொஷின்ஸில் நம்ம ஒரு 60 கொஷின் போடுறோம். ஒவ்வொரு கரெக்டாக இருக்கிற கொஷினுக்கும் 2 மார்க்கு, ஒவ்வொரு நெகட்டிவ் அட்டம்ப்ட்டுக்கும் -0.25 மார்க்கு போயிடும். இப்போது நம்ம 60 மார்க் எடுத்திருக்கோம், 60 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 60 × 2 120, மீதி 40 தப்பாக அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மார்க் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 110 தான் நமக்கு ஓவராலாக கிடைக்கும். சில சமயம் இப்போது எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா 100 கொஷின்ஸ் மொத்தம், அதில் ரைட் கொஷின் ராங் கொஷின் எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க. ரைட் கொஷினுக்கு 2 மார்க்கும், நெகட்டிவ் ராங் கொஷினுக்கு 0.25 நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 0.25. இப்போது அந்த பர்சன் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிட்டாங்க, ஆல் கொஷினுமே அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரைட் அட்டெம்ப்ட் கொஷின். இப்போ நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணால் மொத்தம் 100 கொஷின் இருக்குது. 100 கொஷினுமே ரைட் ஆச்சுன்னா எவ்வளோ வரும்? 200 மார்க்கு. 100 கொஷினுமே ராங் ஆச்சுன்னா எவ்வளோ வரும்? ஒரு கொஷினுக்கு 0.25 அப்படின்னா 100 கொஷினுக்கு ராங் ஆச்சுன்னா -25. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு 110 அப்படிங்கிற மார்க்கு கிடைக்கிது. இப்போ இதிலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 90. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 110 - 25 135. ரேஷியோ எடுத்தால் இது ஒரு 18, இது ஒரு 27. 27 18 45. 45 தான் 100 கொஷின்னா 118 எவ்வளோ? இந்த மாதிரி கேட்பாங்க. பட் நான் இங்கே அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டிருக்கறனால எனக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் வரல. பட் அப்ரோச் பண்ணுறது இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். தேங்க்யூ. இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் நான் ஒழுங்காக சொல்லித்தரல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் டெவலப் பண்ணிக்கிறேன்.